தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நடந்த தேர்தல்ல உங்களுடைய வெற்றி எதிர்பார்க்க முடியாதது, சிந்திக்க முடியாதது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் விட அற்புதம் நடந்திருக்கிறது என்பதே உண்மை. தமிழகத்தில் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் இது போல ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அதனால என்னுடைய வாழ்த்துக்கள். அது நீங்க முதல்வராக இருக்கும்போது, அதாவது பதவி ஏற்றவுடன் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா தோன்றது என்னன்னா 10 லட்சம் கோடிக்கு மேல இருக்கிற ஒரு கடன் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 30-35 வருஷமா இருக்கேன். ஸோ அதை பத்தி ஒன்னு ரெண்டு என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒண்ணு தமிழகத்தின் வருமானத்தை நாம் பெருக்கணும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழகத்துக்கு கொண்டு வரணும். இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தே ஆக வேண்டும். ரொம்ப சிம்பிள். நார்த் இந்தியால படிப்பறிவு இல்லாத, சிந்திக்க தெரியாத மக்கள் இருக்கும்போது அங்கேயே ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் போய் லட்சக்கணக்கான கோடி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது தமிழகத்தில் சங்க காலத்திலிருந்தே தமிழர்களுக்கு அறிவு கூர்மை அதிகம் என்பது தெரிந்ததுதான். அப்படி இருக்கும்போது தமிழகத்துல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணினா போதும். ஒரே ஒரு விஷயம். நீங்க சொன்னீங்க பவர் சென்டர் நான் ஒரு ஆளு தான் மட்டும்தான். பாராட்டுகள். மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால நான் சொல்றேன், சிஎம்ஓ ஆபீஸ், அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ், சிஎம்ஓல எந்த விதமான லஞ்ச லாவணி எதுவுமே கிடையாது. ஹானஸ்டா இருக்கு. அந்த இடத்துல அப்ரூவல் போனா உடனே கிடைக்கும், நியாயமா இருக்கும், நேர்மையா இருக்குன்ற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணாலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆயிரக்கணக்கில் கோடியில லட்சக்கணக்கில் கோடி குவியும் என்றது மட்டுமில்ல, உங்களுக்கு நான் பல மாதங்களுக்கு தூக்கமே வராத அளவுக்கு உங்கள் பின்னால் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் காத்து கொண்டிருப்பார்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னன்னா சிஎம்ஓ ஆஃபீஸ் வெரி ஹானஸ்ட் ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துவிடும். ஓகேங்களா? அதே மாதிரி வருமானத்தை பெருக்கிறது டூரிசம். நான் திருப்பதிக்கு போகும்போது ஒரு சின்ன விஷயம் பார்த்தேன். லெஃப்ட் சைட்ல போகும்போது பார்த்தா ஒரு பெரிய ஒரு குன்று மாதிரி இருந்து, பாறை குன்று. அதுல பார்த்தா ஒரு 100 அடிக்கு ஒரு பாறை, அதுக்கு மேல ஒரு 50 அடிக்கு இல்ல 100 அடிக்கு இன்னொரு பாறை நிக்குது. இந்த பக்கம் ஒரு பாறை நிக்குது, அந்த பக்கம் ஒரு பாறை நிக்குது, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நிக்குது. பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த மாதிரி வியப்பூட்டுகிற பல தரப்பட்ட பல இடம் தமிழ்நாட்டுல இருக்குது. அதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திரம். நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். சும்மா ஒரு பாறையை நிறுத்திட்டு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வச்சுக்கிட்டு அவங்க பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தமிழகத்துல இருக்குது. அதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டா கன்வெர்ட் பண்ண ஏகப்பட்ட இன்கம் வரும். ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழக வருமானம் பெருகும், தனி மனித வருமானமும் பெருகும். ரெண்டும் நடக்குமா? டூரிசத்துல கொஞ்சம் நம்ம என்கரேஜ் பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அரசாங்க வருமானம் பெருகும். நமக்கு இப்போதைக்கு தேவை அரசாங்கத்தின் வருமானத்தை பெருக்க வேண்டும் இல்லையா? அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு விண்ணப்பம் ஐயா, நமக்கு இந்த சாராய வருமானம் வேண்டாம் ஐயா. ஏன் வேண்டாம்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாராயத்துக்கு பின்னாடி ஒரு சாபம் இருக்கு. பெண்களுடைய சாபம் இருக்குல்ல, அந்த சாபத்துக்கு உண்டான பணம் நமக்கு வேணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிங்கய்யா. அப்படி கண்டுபிடிச்சு நீங்க கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் வந்ததுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் தமிழக அரசியலில் பல அரசியல் தலைவர்களுக்கு அடைமொழியாக கொண்டு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் அப்படிங்கிறது. அவங்களெல்லாம் சாதிக்க முடியல. ஆனா இதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்தீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அடைமொழி உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். எஸ், தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் திரு ஜோசப் விஜய் என்ற அடைமொழி உங்களுக்கு சேரும். நீங்களும் சொல்ல முடியாது, ஏன் நடக்கும், நிரந்தர முதல்வராகவே இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, அடுத்த தேர்தலோ அதுக்கு அடுத்த தேர்தலோ எப்ப தேர்தல் வந்தாலும் 8 கோடி மக்களும், தமிழகத்தின் உள்ள 8 கோடி மக்களும் உங்களுக்கே வாக்களிப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது என்னுடைய சின்ன விண்ணப்பம். இதை பரிசீலிக்க முடிந்தால் என்னை போல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான தமிழர்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்கள் ஐயா. நன்றி ஐயா, வணக்கம்.